வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு நாவல் தான் பார்க்க போகிறோம். அவருடைய டைட்டில் என்னன்னா ஃப்ளைட் பிஹேவியர். இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா பார்பரா கிங்ஸ்லோ. அபவுட் ஆத்தர் பார்க்கலாம். இவங்க வந்து எப்போ பிறந்திருக்காங்கன்னா April 8, 1955 வந்து பிறந்திருக்காங்க. அமெரிக்கன் நாவலிஸ்ட், எஸ்ஸேயிஸ்ட் அண்ட் போய்ட். இவர் வந்து ஒரு பல்சர் ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த நாவல் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 2012 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கேரக்டர்ஸ் பார்க்கலாம். டெல்லா ரோபியா டென்போ, இவங்க வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டர். இவங்களை பற்றி சொல்கிறது மாதிரி இவங்க ப்ளஸ் இவங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பற்றி சொல்கிறது மாதிரி இந்த நாவலை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டெல்லா ரோபியாவுடைய ஹஸ்பண்ட் கப் டென்போ, இவங்களுக்கு வந்து 2 சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்க. 2 பேருடைய நேம், ஒரு பாய் அண்ட் ஒரு கேர்ள். பாயுடைய நேம் பர்ஸ்டன், கேர்ளுடைய நேம் கோர்டியா. கப் டென்போவுடைய ஃபாதர் ஹெஸ்டர் டர்ன்போ, இல்லைன்னா அவரை வந்து பியர் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்களா. இந்த 2 நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த பிளேஸ்க்கு வந்து ஒரு ரிசர்ச் பர்சன் வந்து வராரு. அவருடைய நேம் ஓவிட் பைரன். டெல்லா ரோபியாவுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. அவங்களுடைய நேம் டோவே. இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் டீட்டெயில்டாக நம்ம வந்து ஸ்டோரி பார்க்குற டைம் பார்க்கலாம். ஓகே, அங்கே சம்மரி பார்க்கலாம். டெல்லா ரோபியா வந்து அவங்களுடைய மேரேஜ் லைஃப்பில் அவங்க வந்து ஹாப்பியாக இல்லை. நம்ம கேரக்டர் லிஸ்ட்டில் பார்த்த டைம்லேயே பார்த்தோம் அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகியிருக்கும் அப்படின்னு. அவங்களுக்கு வந்து 28 years old ஹவுஸ் ஒய்ஃபாக வந்து இருக்கிறாங்க. இவங்க வந்து எங்கே செட்டில் ஆகி இருக்கிறாங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் யுனைடெட் ஸ்டேட்டில் இருக்கிற அப்பலாச்சியா அப்படின்னு சொல்கிற ஒரு மவுண்டன், அந்த ரீஜியனில் வந்து வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ரீஜியனில் இருந்த பீப்புள்ஸ் எல்லாமே வந்து புவர் ஃபேமிலியாக தான் இருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மையும் பார்த்து அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய லைஃப்பை வந்து லீட் பண்ணி வந்துக்கிட்டு இருந்தாங்க. டெல்லா ரோபியா வந்து 17 years இருக்கிற டைம்லேயே ப்ரெக்னென்ட் ஆகியிருப்பாங்க. ஸோ அவங்க ப்ரெக்னென்ட் ஆன ரீசன்னால் அவங்க ஃபேமிலி என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அப்படி அவங்களுக்கு அந்த ஹஸ்பண்ட் தான் வந்து யார், கப் டர்ன்போ இந்த சொல்கிற பர்சன். ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்து மேரேஜ் ஆகுது. பட் அவங்க வந்து அவங்களுடைய மேரேஜ் லைஃப்பில் ஹாப்பியாக இல்லை. ஃபஸ்ட்டு சைல்டு என்ன ஆகுது அப்படின்னா மிஸ்கேரேஜ் ஆகுது. பட் நெக்ஸ்ட்டு 2 பிள்ளைங்க வந்து பிறக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சன், அந்த சன்னுடைய நேம் பிரஸ்டன். செகண்டு வந்து கார்டியா. ஸோ இப்படி 2 பிள்ளைங்க வந்து இருக்கிறாங்க. ஆஃப்டர் மேரேஜ் இவங்க வந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் வந்து வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கப் உடைய அப்பா அம்மா கூட தான் என்ன செய்கிறாங்க, வாழ்ந்து வராங்க. கப் உடைய ஃபாதர் நேம் ஹெஸ்டர் டர்ன்போ, இல்லைன்னா பியர் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இவரும் வந்து அவர் வந்து அவங்க இந்த ஃபேமிலியிலே வந்து அவர் என்ன சொல்கிறாரோ அப்படின்னா இவர் இருக்கார் இல்லையா, யார், கப் இருக்கார் இல்லையா. ஸோ அவர் வந்து அவருக்கு அப்பா ஹெஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் யார் வந்து கேட்குற, கப் வந்து கேட்பாங்க. ஹெஸ்டர் வந்து கப்புக்கு வந்து எப்படி ஃபார்மை வந்து பார்த்துக்கணும் அண்டு லேண்டு, அனிமல்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இதை பற்றி மட்டும்தான் என்ன செய்வாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அப்பா என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அது மாதிரி தானே பிள்ளைங்களும் இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு கேரக்டரில் இருக்கிற பர்சன் தான் வந்து யார், கப். இது நான் உங்களுக்கு சொன்னது, இந்த ரிலேஷன் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கப் வந்து அவன் உண்டு அவன் வேலை உண்டு அப்படின்னு தான் வந்து இருந்துட்டு இருப்பாங்களாம். ஸோ இவங்க வந்து வீட்டில் எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க. வீட்டில் இருக்கிற எல்லா வேலையுமே வந்து டெல்லா ரோபியா தான் என்ன செய்கிறாங்க, பண்ணுறாங்க. ஸோ இதனாலேயே அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான லைஃபே வந்து இல்லை அப்படின்னு வந்து அவங்க வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. டெல்லா ரோபியாவுடைய 2 பிள்ளைங்களை பற்றி பார்த்தோன்னா பிரிஸ்டன் வந்து 5 years old பாய். அவனுக்கு வந்து ஸ்டடீஸில், ரிசர்ச்சில் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. டெல்லா ரோபியாவுக்குமே அப்படி தான், அவளுக்கு வந்து ஸ்டடீஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அண்ட் செகண்ட் சைல்டு வந்து கார்டியா. இவங்க வந்து ஒரு சின்ன ஒரு பேபியாக தான் இருக்கிறாங்க. ஒன்ஸ் எ பீரியட் ஆஃப் டைமில் வந்து டெல்லா ரோபியாவுக்கு வந்து ஒரு டெலிஃபோன் ரிப்பேர் பண்ணுற பர்சன் கூடயுமே வந்து அஃபேர் இருந்தது மாதிரி வந்து காமிச்சிருக்கிறாங்க. இப்போது டெல்லா ரோபியாவுக்கு வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஹாப்பியான லைஃப் இல்லை அப்படின்னு பார்த்தோம். ஸோ அவங்க வந்து எங்கே வந்து போகிறாங்க அப்படின்னா பீஸ் தேடி வந்து ஒரு மவுண்டெயினுக்கு வந்து போகிறாங்க. இவங்க வந்து மவுண்டெயினுக்கு வந்து போகிற டைமில் அங்கே வந்து என்ன வந்து பார்க்குறாங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளைஸ் வந்து பார்க்குறாங்க. 1-2 பட்டர்ஃப்ளைஸ் இல்லை, நிறைய பட்டர்ஃப்ளைஸ் அங்கே இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த பட்டர்ஃப்ளைஸை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மொனார்ச் பட்டர்ஃப்ளை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. இந்த விஷயத்த உடனே என்ன செய்கிறாங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, எல்லார்கிட்டையுமே வந்து சொல்கிறாங்க. நிறைய பீப்புள்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. நிறைய பேர் அங்கே வந்து பார்க்குறதுக்காக வராங்க. அண்ட் கப்புடைய ஃபாதருமே என்ன செய்கிறாங்க, அந்த பிளேஸை வந்து போய் விசிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிளேஸில் வந்து பட்டர்ஃப்ளை இருக்குது, மொனார்ச் பட்டர்ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச ஒரு ரிசர்ச் பர்சனுமே அங்கே வந்து வராரு. அந்த ரிசர்ச் பர்சனுடைய நேம் தான் ஓவிட் பைரன். ஓவிட்
லார்ட் பைரன் அங்கே வந்து போய் ரிசர்ச் பண்ணிவிட்டு அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து ஒரு வார்னிங் இல்லை, இது வந்து ஒரு சைனாகவே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இந்த கிளைமேட் சேஞ்சுடைய ஒரு சைன் இல்லைன்னா வார்னிங்காக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்படி கிளைமேட் சேஞ்செலாம் ஆகிற டைமில் தான் என்ன செய்யும், பட்டர்ஃப்ளைஸ் வந்து ஒரு பிளேஸை விட்டு இனி ஒரு பிளேஸுக்கு வந்து போகும். ஸோ இந்த பிளேஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வார்னிங்காக இதை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளேஸ்லேயே வந்து லோக்கல் ஜேர்னலிஸ்ட் ரிப்போர்ட்டர் எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து ஓவிட் பைரன் ரிசர்ச்சர் என்ன செய்கிறாரு, அவங்க கூட வந்து இந்த விஷயத்தையெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறாரு. பிட்வீன் திஸ் இன்சிடென்ட்ஸ் இதெல்லாம் வந்து டெல்லா ராபியோடைய ஃப்ரெண்டு டோவி வந்து வருவாங்க. இவங்க வந்து டெல்லா ராபியுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட். ஸோ 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். டெல்லா ராபி வந்து டோவி கிட்ட வந்து ஒரு பொசசிவாக வந்து இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஹாப்பி லைஃப் லீட் பண்ணுறாங்க, இவங்க வந்து ரொம்ப வந்து சஃபரிங்காக இருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு குட்டி பொசசிவ்னஸ் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த பேக் டு ரிசர்ச் வரலாம். ஓவிட் பைரன் வந்து டெல்லா ராபி என்ன செய்வாங்க, ஓவிட் பைரன் ஒரு ரிசர்ச்சர் தானே, அவர்கிட்ட வந்து லேப் எல்லாமே வந்துருக்கும், ரிசர்ச் பண்ணுறதுக்கான லேப் எல்லாம் இருக்கும். ஸோ டெல்லா ராபியை வந்து அவருடைய லேபில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக வந்து இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ இதை கேட்டதுமே வந்து டெல்லா ராபி என்ன செய்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் ஷீ ஹேஸ் க்ரஷ் வித் ஓவிட் பைரன். டெல்லா ராபிக்கு வந்து ஓவிட் பைரன் கிட்ட வந்து ஒரு க்ரஷ்ஷுமே இருக்குது. ஓவிட் பைரனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்கு அண்ட் அவருக்கு வந்து ஒய்ஃபுமே இருப்பாங்க. ஸோ அவங்களுமே வந்து ஒரு நாள் என்ன செய்கிறாங்க, இந்த பட்டர்ஃப்ளைஸை பார்க்குறதுக்கு அவங்க வந்து வராங்க. டெல்லா ராபியா வந்து அவங்களுடைய ஸ்டடீஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ எண்ட் ஆஃப் தி நாவலில் வந்து எப்படி காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, டெல்லா ராபியா வந்து ஏன் நம்ம வந்து திரும்பவும் படிக்கக்கூடாது, ஏன் நம்ம திரும்பவும் ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க திங்க் பண்ணுறத என்ன செஞ்சுருக்காங்க, இந்த நாவலை வந்து எண்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் ஃப்ளைட் பிஹேவியர். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எதாவது டவுட்ஸ்னால் காமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர்கிட்ட வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.